நம்மளை எதற்கு அழைச்சாருங்க? அவனை துரத்துறதுக்கும் அவனை அந்த ஏரியா விட்டு அப்புறப்படுத்துறதுக்கும் தான் கர்த்தர் அழைச்சாரு. அவன் அமலேக்கியரை துரத்துறதுக்கு அவனை கூட்டா, நீ கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக கொள்ளாதவனுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாயே. அமலேக்குள்ள இருந்தது ஓரின சேர்க்கை பாவம். அமலேக்குள்ள இருந்தது சோதோம் குமாரா பாவம். இந்த பகுதியில, இந்த தேசத்துல பொல்லாதவருடைய கரம் உயர்ந்துக்குது. நீ அழிக்கும்படி என்ன செய்ய? ஆயத்தப்படு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் வேகமா வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நான் என்ன செய்தேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேல் வந்தபோது அவர்களுக்கு வழிவிடாம அவன் என்ன செய்தான்? என் ஜனத்தை வழிவிடாம மறிச்சு வச்சதை நான் இன்னும் என்ன செஞ்சிருக்கிறேன்? மனதில் வைத்திருக்கிறேன்னு சொன்னது யாரு? தேவனாகிய கர்த்தர். அந்த காரணத்தை அவர் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? சாமுவேல் மூலமாக சவுல்ட்ட சொல்றாரு, நீ என்ன செய்ய? அமலேக்கில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செஞ்சுரு? நீ அழிச்சு போட்டு. அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னார்? அவனை கொல்ல சொல்லல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவிய கொல்ல சொன்னார். அல்லேலூயா. அதனால அமலேக்கை ஏன் அடிக்க சொன்னார் அப்படின்னா, அமலேக்குள்ள இருந்தது ஓரின சேர்க்கை பாவம். அமலேக்குள்ள இருந்தது சோதோம் குமாரா பாவம். அதனால தான் ஒருவேளை உங்களுக்கு யோசனை வரும், பெரிய ஆட்கள் ஆண்டவர் கொல்ல சொன்னது சரி, சின்ன பிள்ளைகளை ஏன் கொல்ல சொன்னார்? ஏன் ஆடு மாடுகளை கொல்ல சொன்னார்? அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய விக்கிரக தோப்புகளுக்கு நியமித்து விட்ட பகுதிகள். அதை என்ன செய்யக்கூடாது? இவன் பயன்படுத்துறான், அங்க உள்ள தீட்டு என்ன செஞ்சிடும்? இங்க வந்துடும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய? எச்சரிக்கையாயிரு. கொடைக்கு கூப்பிட்டாம் என்ன செய்யாத, போய் மாட்டிக்கிடாத. எங்க அக்கா என்ன செய்ய மாட்டா? கஷ்டப்படுவாள. என்ன படுவா? கஷ்டப்படுவாள. அப்படின்னு நினைச்சியன்னா அபிஷேகத்தை என்ன செய்விய? இழந்து வருவிய. ஆண்டவர் சொன்னாடே, எல்லாத்தையும் மடங்கடிக்க சொல்லு. நம்மால் என்ன செய்ய? 9ஆம் வசனம் வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். ஹலோ, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாருங்க. என்னைய பார்த்துல உங்களை பார்த்து தான் பேசுறாரு. இந்த பிரசங்கத்தை காலை எனக்கு சொல்லி தந்துட்டாரு. முதல்ல இது எனக்கு, அடுத்ததுதான் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாடே, இந்த பகுதியில, இந்த தேசத்துல பொல்லாதவருடைய கரம் உயர்ந்துக்குது. நீ அழிக்கும்படி என்ன செய்ய? ஆயத்தப்படு. அவன் கிரிய என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். எதிராளி மறைமுகமா வர்றான் உன் தேசத்துக்குள்ள. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிரு? அழிச்சிருந்தாரு. இவன் என்ன செஞ்சிட்டான்? கள்ளப்பைய முதல் தரமானதையும் வச்சுக்கிட்டான், 2ஆம் தரமானதையும் வச்சுக்கிட்டான். எல்லாத்தையும் வச்சுட்டு வத்தலையும் தொத்தலையும் யாரு கொண்டு வந்தா? காயின் கொண்டு வந்த மாதிரி இந்த புத்தி, காயின் புத்தி யாருக்கு வந்துட்டு? காயினுடைய ஆவி சவுலுக்கு வந்துட்டு. வந்த உடனே அதெல்லாம் என்ன செய்தாங்க? வத்தலையும் தொத்தலையும் அழிச்சு போட்டான். உடனே கர்த்தர் பார்த்தாரு. சரி, அதே அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். நம்மளை எதற்கு அழைச்சாருங்க? அவனை துரத்துறதுக்கும் அவனை அந்த ஏரியா விட்டு அப்புறப்படுத்துறதுக்கும் தான் கர்த்தர் அழைச்சாரு. அவன் அமலேக்கியரை துரத்துறதுக்கு அவனை கூப்பிட்டா, இவன் என்ன செய்றான்? அடுத்தது வாசிங்க, 26.
சரி, அதே 11 வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி புலம்புனான். அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ண சொன்னது நீர்தான் ஐயா. இவனை போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும்னு சொல்லி நினைச்சுதான் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தான். இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறாரு, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் ஐயா. உன் பட்டணம் அழியுதே, வேசித்தனத்தினாலும் விக்கிரகத்தினாலும் வெறுமையினாலும் பாவத்தினாலும். ஓ, இது அழியுதே. நீ கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக பொல்லாதவனுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தர் ஒரு ஏக்க பார்வையோடு நிற்கிறாரே, அந்த ஏக்கத்தை என்னைக்கு நீ தீர்க்க போற? கர்த்தர் சவுல்ட்ட சொன்னார், நீ அடிச்சு துரத்திரு. ஒண்ணு விடாத நேரம் அவன் என்ன செய்தான்? அடிச்சு துரத்துறதுக்கு பதிலா வத்தலையும் தொத்தலையும் அடிச்சு துரத்திட்டு நலமானதை வச்சுக்கிட்டான். நீ அமலேக்கு ஆவி அடி, அவனை நீ துரத்து. கடைசியா வாசிப்போம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நீர் என்ன செய்தீர்? புறக்கணித்தீர். இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உங்களை பார்ப்பாரு. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை அவர் அபிஷேகித்தது உண்மைதான். உங்களுக்கு வரங்களை தந்தது அவர் உண்மைதான். உங்களை அவருடைய பிள்ளையா மாத்தினது உண்மைதான். ஆனா ஒரு காலத்தை வச்சிருக்கிற, அந்த காலத்துக்குள்ள அவர் நினைச்சதை நீ செய்துட்ட அப்படின்னா உன்னை தூக்கி மேல தாவீதின் சிங்காசனத்துல உட்கார வச்சிருவார். இல்ல நீ புறக்கணிச்சுட்டே இருந்தன்னா, சவுலை புறக்கணித்த தெய்வம் உன்னையும் புறக்கணிப்பார். அல்லேலூயா. சவுல் அவருடைய செய்கையினாலே பெற வேண்டிய அந்த பூரண பலன் அவன் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. மோசேயுடைய செய்கையினாலே அவன் பூரண பலனை பெற முடியாம போயிற்று. என்ன பலன்? கானானுக்குள் அவன் பிரவேசிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ துரத்த வேண்டியவனை துரத்தலனா, அவர் உன்னை தன் ஸ்தானத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒருவனை அந்த ஸ்தானத்தில் அமர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்து வந்தார்.